நல்லா நோட் பண்ணுவேணும் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாடு வேண்டும் என்று பாடுபட்ட சங்கர்லிங்கனார் சிலை எங்கேயுமே பார்க்க முடியல. வஉசி சிலை, கப்பலோட்டிய தமிழரனுடைய வஉசி சிலை எங்கேயும் பார்க்க முடியல. தீரன் சின்னமலை சிலை எங்கேயும் பார்க்க முடியல. வேலு நாச்சியார் சிலை எங்கேயும் பார்க்க முடியல. ராஜராஜ சோழன் சிலை எங்கேயும் பார்க்க முடியல. ஔவையார் சிலை எங்கேயும் பார்க்க முடியல. கண்ணகி சிலை எங்கேயுமே பார்க்க முடியல. இது மாதிரி தமிழ் மண்ணுக்காக தேவரையாவும் சிலை, இது மாதிரி நிறையா சிலை தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபட்ட முன்னோர்களுடைய சிலை எங்கே பார்த்தாலும் இல்லை. எங்கேயோ அண்டி பிழைக்க வந்தவனுடைய சிலை பட்டி தொட்டியெல்லாம் இருக்குது. எப்படி இவங்களுக்கே மீண்டும் மீண்டும் நீங்கள் ஓட்டு போட்டுட்ருக்கீங்க எனக்கு தெரியல. ரொம்ப சந்தேகம். என்ன நடக்குது? ஓட்டுக்கு காசு வாங்க வேண்டியது, அவன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னா குறுக்கோளியில் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிறான். அவன் வந்த உடனே தப்பாக தான் ஆட்சி செய்கிறான். மீண்டும் என் வீடு இழைச்சிட்டாங்க, ஐயோ என் விவசாய நிலத்தை அபகரிச்சிட்டாங்க, ஐயோ என் பிள்ளை குடிச்சு சாவறான், ஐயோ என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை, ஐயோ என் பிள்ளைக்கு கற்பழிச்சிட்டான் அப்படின்னு ஒப்பேரி வைக்கிறது. இது காலகாலமாக வர்றதாண்டா. இதில் மாற்றமே இல்லைடா. சில திருட்டு பையனுங்க ஓட்டு காசு வாங்கி தவறான நபரை தேர்ந்தெடுக்கிறனால அவன் எதை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறான்டா. இந்த மண்ணில் பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் சரி, டெய்லி சட்ட ஒழுங்கு சந்திச்சிருச்சாலும் சரி, கொலை கற்பழிப்பு நடந்தாலும் சரி, படித்தெளிஞர் வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, நம்மளுடைய வளமெல்லாம் களவு போனாலும் சரி, எதுவுமே பேசாமல் வாயை திறக்காமல் ஆட்சி செய்கிறானுங்கடா. அவனுக்கு தாண்டா மீண்டும் மீண்டும் ஓட்டு போடுறீங்கடா. மானங்கட்டவனுங்களே, எங்கடா இருக்கிறீங்க நீங்களா?